இந்த உலகத்திலேயே ஹை ஸ்பீடு போகக்கூடிய கார் எதுன்னு கேட்டா ஃபெராரி, லம்போர்கினி, புகாட்டி இதான் நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். ஆனா டொயோட்டால ஒரு கார் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்ன இனோவா காரா தானே இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா கிடையாது. 1995ல டொயோட்டா கம்பெனி பாத்தீங்கன்னா சூப்பரா அப்படிங்கிற கார் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்பவே இந்த கார் பாத்தீங்கன்னா டர்போ இன்ஜினோட யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு 2000 HP பவரோட வெளிவருது. ஒரு முறை இந்த சூப்பரா கார் பாத்தீங்கன்னா டிராக் ரேஸ்ல இருக்கும்போது 387 கிலோமீட்டர் ஸ்பீடு போய் கூட இருந்த எல்லா ஸ்போர்ட்ஸ் காரையுமே பாத்தீங்கன்னா மேரல விட்டுருச்சு. உங்களுக்கு ஞாபகம் வரல? ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட எல்லா மூவிஸ்லயுமே பாத்தீங்கன்னா இந்த சூப்பரா காரை ரேஸுக்காக கண்டிப்பா பயன்படுத்தி இருப்பாங்க. இந்த கார் கூட போட்டி போட தான் நிசான் கம்பெனி ஸ்கைலைன் அப்படிங்கிற காரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த காரால பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 300 கிலோமீட்டர் ஸ்பீடு கூட தாண்ட முடியல. இப்போ உள்ள லம்போர்கினி, புகாட்டியே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1000 இருந்து 1100 HP வரைக்கும் தான் கார் இருக்கு. ஆனா டொயோட்டா பாத்தீங்கன்னா 27 வருஷத்துக்கு முன்னாடியே 2000 HP ல இந்த காரை உருவாக்கி இருக்காங்க. அந்த மாடல 95 அந்த வருஷத்தோட டொயோட்டா முடிச்சுக்கிட்டதுனால இப்போ வரையும் இந்த 2000 HP சூப்பரா கார் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும்.